வணக்கம். வெல்கம் டூ அவர் சேனல். நான் உங்க லக்ஷ்மி பிரபா, பிசியோதெரபிஸ்ட் அண்ட் பிசியாலஜிஸ்ட். நான் பார்த்துட்டு இருக்கிறது கார்டியோ பிசியாலஜி சீரிஸ். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அனாட்டமி ஆஃப் கொரோனரி சர்க்குலேஷன். கொரோனரி சர்க்குலேஷன்ன்றது பிளட் சப்ளை டு த மயோகார்டியம், ஹார்ட் மசில்ஸுக்கு பிளட் சப்ளை அண்ட் வீனஸ் ட்ரைனேஜ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, கொரோனரி சர்க்குலேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹார்ட் பிகாஸ் இட் சப்ளைஸ் ஆன் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு அவர் ஹார்ட் மசில்ஸ். அண்ட் இதுல ஏதாவது பிளாக்கேஜ் ஆச்சுன்னா இட் லீட்ஸ் டு இன்ஃப்ராக்ஷன் அண்ட் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இஸ்கீமியா. ஸோ இதெல்லாம் காஸ் ஆகலாம். கொரோனரி ஆர்டரிஸ்ல பார்த்தோம்னா ரெண்டு பிரான்ச் இருக்கு, ரைட் கொரோனரி ஆர்டரி அண்ட் லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி. ஓகே, அண்ட் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கொரோனரி சர்க்குலேஷன் தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆஃப் அரோட்டா. அரோட்டால இருந்து தான் நம்ம ஹோல் பாடிக்கு பிளட் சர்க்குலேஷன், அதாவது சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற சர்க்குலேஷன் கொரோனரி சர்க்குலேஷன். அண்ட் இட் ஹஸ் டூ பிரான்ச், ரைட் கொரோனரி ஆர்டரி அண்ட் லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி. ஓகே, இதுல பிரான்ச்சஸ் இருக்கு, நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆரிஜின் பார்த்தோம்னா இட் இஸ் அரைசஸ் ஃப்ரம் அசெண்டிங் அரோட்டா அண்ட் ஆர்டிக் சைனஸ். ஆர்டிக் சைனஸ்ல ஆன்டீரியர் சைனஸ்ல இருந்து ரைட் கொரோனரி ஆர்டரியும், லெஃப்ட் போஸ்டீரியர் சைனஸ்ல இருந்து லெஃப்ட் கொரோனரி ஆர்டரியும் அரைஸ் ஆகுது. ஓகே, அண்ட் இட் ஃபில் மெயின்லி டியூரிங் டயஸ்டால், ஹார்ட்டோட டயஸ்டால் பீரியட்ல தான் இந்த ஆர்டரியில பிளட் ஃபில் ஆகும். ரெண்டு பிரான்ச் இருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட் coronary artery. Right and left coronary artery arises from anterior sinus and left posterior sinus. Okay, right coronary artery runs in right atrioventricular groove. Atrioventricular groove la idu pass agum, and it has a branches, conus branch, sinoatrial nodal branch, right marginal artery and AV nodal branch and posterior descending artery. Okay, so these are the branches of right coronary artery. And left coronary artery la, left coronary artery passes between pulmonary trunk and left auricle. Okay, left atrium kum pulmonary trunk kum between la it passes. There's two branch, left anterior descending and left circumflex artery. Short form la LAD and LCX ன்னு சொல்லுவோம். So right coronary artery la 5 branches இருக்கு, left coronary artery la 2 branches இருக்கு. Okay, so these are the branches of right and left coronary artery. ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ரைட் கொரோனரி ஆர்டரியில ரெண்டு பிரான்ச் இருக்கு, லெஃப்ட் கொரோனரி ஆர்டரியில ரெண்டு பிரான்ச் இதுல வியூ ஆயிருக்கும். ஓகே, supply of right coronary artery. Right coronary artery supplies to right atrium and right ventricle. Okay, right side of the heart க்கு whole supply ஆகுது, and inferior of left ventricle, SA node, AV node and posterior descending arteryல டாமினன்ஸ்னு ஒரு 3 பிரான்ச்சஸ் இருக்கு, அதை நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மெயினா ரைட் கொரோனரி ஆர்டரி ரைட் சைட் ஆஃப் ஹார்ட்டுக்கு சப்ளை ஆகும், ரைட் ஏடிஎம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் பேஸ் ஆஃப் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், எஸ்ஏ நோட், ஏவி நோட். ஓகே, நெக்ஸ்ட் லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங். ஸோ லெஃப்ட் ஆர்டரியில ரெண்டு பிரான்ச் இருக்கு, ஆன்டீரியர் டிசெண்டிங் அண்ட் சர்க்கம்ப்ளெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங். ஆன்டீரியர் டிசெண்டிங் வந்து ஆன்டீரியர் இன்டர்வென்ட்ரிகல் க்ளூ வழியா பாஸ் ஆகும். It is applied to anterior wall of left ventricle, apex, heartோட apexல, anterior to that of IV septum, அதாவது interventricular septum, bundle branches, and the very important of it is a most commonly blocked artery. மெயினா ஹார்ட் பிளாக்ல காமனா எங்கெல்லாம் பிளாக் ஆகும்னு பார்த்தோம்னா அதுல லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரின்றது ஒரு காமன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்டரி, இது லெஃப்ட் ஏவி வென்ட்ரிகுலர் க்ரூவ் வழியா பாஸ் ஆகும். இட்ஸ் அப்ளை டு லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் அண்ட் போஸ்டீரியர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், மே கிவ் லெஃப்ட் மார்ஜினல் ஆர்டரி அண்ட் எஸ்ஏ நோடல் பிரான்ச். ஓகே, கொரோனரி டாமினன்ஸ். இதுல பார்த்தோம்னா போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரியில ஒரு 3 பிரான்ச் இருக்கு, ரைட் டாமினன்ஸ், லெஃப்ட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ட். ஓகே, ரைட் டாமினன்ஸ்ல 70%, லெஃப்ட் டாமினன்ஸ்ல 10% அண்ட் கோ டாமினன்ட்ல ஒரு 20% சப்ளை ஆகும். ஓகே, venous drainage. Venous drainageல coronary sinus தான் main of venous drainage. It is located in posterior AV ventricular groove and it opens into right atrium. Okay, because right side of the heart தான் deoxygenated blood flow ஆகும். So அதுல directly opens into right atrium. Okay, and இதோட tributaries பார்த்தோம்னா anterior cardiac veins, oblique vein of left atrium, small cardiac vein, right marginal vein, great cardiac vein, posterior vein of left ventricle. So these are the branches of coronary sinus. ஓகே, அனஸ்டமோசிஸ், அதாவது கொரோனரி சர்க்குலேஷன்ல ஒரு ஸ்மால் ஆர்டரியல் எண்ட்ஸ் இருக்கும், அதுதான் வந்து நம்ம அனஸ்டமோசிஸ். அனஸ்டமோசிஸ்னா வந்து ஒரு பிளட் வெசல்ஸ்ல ஒரு எண்ட்ல ஸ்மால் வெசல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், அதுதான் அனஸ்டமோசிஸ்ன்னு சொல்லுவோம்.
அண்ட் இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் எண்ட் ஆர்டரிஸ். மெயினா இதுல சடன் பிளாக் இல்ல கிராஜுவல் பிளாக் ஆகலாம். சடன் பிளாக் இன்ஃபாக்ஷன் அண்ட் கிராஜுவல் பிளாக் இஸ் அ கொலேட்ரல் சர்க்குலேஷன்ல ஏதாவது கிராஜுவல் பிளாக் ஆகலாம். ஓகே, கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா இதுல பிளாக்கேஜ் ஆச்சுன்னா மெயினா இட் காஸ் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எல்ஏடி பிளாக் ஆச்சுன்னா, அதாவது ஆன்டீரியர் டிசெண்டிங்ல பிளாக் ஆச்சுன்னா தட் காஸ் ஆன்டீரியர் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். ஓகே, அண்ட் ரைட் கொரோனரி ஆர்டரியில பிளாக் ஆச்சுன்னா இட் லீட்ஸ் டு இன்ஃபீரியர் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அண்ட் அரித்தீமியாவை காஸ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் அபவுட் தி anatomy ஆஃப் கொரோனரி சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பிசியாலஜி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக் ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.